தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு இந்த நாளுக்கான இறை வார்த்தைகளை தியானிக்க மறுபடியும் உங்களோடு இணைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்மை உயிர்ப்பின் வாசலுக்கு அழைத்து செல்லுகின்ற இறை வார்த்தைகள் இன்றைய நாளின் வாசகங்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் வழங்குகின்ற இந்த வாக்குறுதி வெறும் வார்த்தை அல்ல, அது உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே பாய்கின்ற ஜீவ ஊற்று. இந்த நாளுக்கான வாசகங்களில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்லறை என்பது இறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாழ்ந்து கொண்டே இறந்து கொண்டிருப்பவர்களுக்கும் பொருத்தமான வார்த்தை. நம்பிக்கையற்ற இருள் சூழ்ந்த நிலைகள், இனிமேல் என் வாழ்விலே விடியல் இல்லை என முடங்கி கிடக்கின்ற மனச்சோர்வு ஒரு வகையான கல்லறை. பாவத்தின் பிடியிலே தீய பழக்க வழக்கங்கள், குற்ற உணர்வுகளால் பிடிக்கப்பட்டு ஆன்மீக ரீதியாக இறந்து போயிருக்கிற நிலைகள் இந்த கல்லறையை குறித்து நிற்கிற நிலைகள். உறவிலே விரிசல்கள் ஏற்பட்டு அன்பற்ற வார்த்தைகளால் கல்லாகி போன இதயங்கள், முறிந்து போயிருக்கிற குடும்ப உறவுகள் இந்த கல்லறையை குறித்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனை தான் முயற்சிகள் எடுத்தாலும் மறுபடியும் தொடங்கின இடத்திலே வந்து நிற்கக்கூடிய பொருளாதார நிலைமைகள், வறுமை, நோய்கள், தோல்விகள் எல்லாமே முடிந்து விட்டது என்று தனிமையிலே வாடுகிற நிலைகள், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு மறுபடியும் அதுல நஷ்டம் அடைகிற நிலையில இன்றைய மக்கள் வாழக்கூடிய இந்த நிலைகள், இவை எல்லாமே கல்லறையின் நிலைகள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் முதலாவது வாசகம், இதனுடைய இந்த காலமும் இதனுடைய சூழ்நிலையும் அதை நாங்கள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து 37வது அதிகாரம் 12 முதல் 14 வரையான இந்த 2 வரிகள், பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு தருணம். இது இருண்ட காலம் என்று சொல்லி யூத வரலாற்றிலே குறிக்கப்படக்கூடிய இந்த காலம், பாபிலோனிய அடிமைத்தனம் என்கின்ற கிறிஸ்துவுக்கு முன் ஏறத்தாழ 586 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாபிலோனிய அடிமைத்தலம், ஜெருசலேமினுடைய வீழ்ச்சி, பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேச்சார் ஜெருசலேமை தாக்கி சாலமோன் கட்டிய அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை தரமட்டமாக்கினான். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சொந்த மண்ணில் இருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு அந்நிய தேசமான அந்த பாபிலோனிய நாட்டிற்கு, இன்றைய ஈராக் என்று அழைக்கப்படுகிற இந்த நாட்டிற்கு அடிமைகளாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ஒரு நாடு தன்னுடைய நிலத்தையும் ஆலயத்தையும் அரசையும் இழந்துவிட்டால் அந்த இனம் செத்து விட்டது என்பது அர்த்தம். பாபிலோன் நதிக்கரையில் அமர்ந்து இஸ்ரேல் மக்கள் அழுந்த அந்த அழுகை, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்றுப்போயின என்று சொல்லி எசேக்கியேல் 37:11 வாசிக்கப்படுவது அன்றைய அவர்களது புலம்பல். அன்பானவர்களே, யார் இந்த எசேக்கியேல்? எசேக்கியேல் ஒரு குருவானவர். அவர் பலி செலுத்த இன்று ஆலயம் இல்லை, ஆனால் அவர் ஒரு இறைவாக்கினராக எழுச்சி பெறுகின்ற ஒரு தருணம் இது. அந்த பாபிலோனியா கேபார் நதிக்கரையில் இருந்த அகதி முகாம்ல அந்த மக்களோடு மக்களாக மக்கள் நம்பிக்கை இழந்து, இறைவன் எங்களை கைவிட்டு விட்டாரே, இறைவன் எங்களோடு இல்லையே என்கின்ற அந்த கதறலின் பொழுது அவர்களோடு இருந்து பேசிய இந்த குரு எசேக்கியேல் இறைவாக்கினராக எழுந்து அவர் கூறிய அந்த காட்சியை இன்றைய நாளிலே இந்த 37வது அதிகாரத்திலே நாங்கள் காண்கிறோம். இந்த 37வது அதிகாரம், பிரியமான சகோதரர்களே, ஒரு வியக்கத்தக்க காட்சியோடு தொடங்குகிறது. ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே அவர் காணக்கூடிய அந்த காட்சி, உலர்ந்து போன எலும்புகள், எலும்பு குவியல்கள் சிதறி கிடக்கின்றன. இந்த எலும்புகள் எதை குறிக்கின்றன என்று சொன்னால், அவை பாபிலோனியாவில் அடிமைகளாக இருக்கிற, செத்து மடிந்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களை குறித்திருக்கின்றன. இந்த எலும்புகள் மறுபடியும் உயிர் பெறுமா என்கின்ற அந்த அங்கலாய்ப்பு, மக்களுடைய நம்பிக்கைகள் தகர்ந்த நிலைகள். சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், கடவுள் பலப்படுத்துகிறார். God strengthens.
என்கின்ற பெயர் அதன் அர்த்தம். இவரது ஆளுமை தனித்துவமானது. இவர் புசி என்கின்றவருடைய மகன். ஜெருசலேம் ஆலயத்திலே பணியாற்றுகின்ற ஒரு குருவாக பயிற்சி பெற்றவர். ஆனால் சொன்னதை போல ஆலயம் அழிக்கப்பட்டதால் அவரால் இப்பொழுது ஒரு பொழுதும் பலிப்பிடத்தில் பலி செலுத்த முடியாமல் போகிற நிலை. இப்போது இவர் அகதிகளின் இறைவாக்கினராக, அடிமைகளின் இறைவாக்கினராக, அடிமை கூட்டத்தின் இறைவாக்கினராக கருதப்படுகின்ற எரேமியா இறைவாக்கினர் எருசலேமில் இருந்து எச்சரித்த போது எசேக்கியேல் மக்களோடு மக்களாக விலங்கிடப்பட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர். அந்த அகதி முகாமில் இருந்து இறைவாக்கு உரைக்கிறார். அவர் வெறும் பேச்சாளர் அல்ல, கடவுளின் செய்தியை ஒரு குறியீட்டு மனிதனாக தன்னுடைய உடலால் நடித்து காட்டியவர். உதாரணமாக 390 நாட்கள் ஒரு பக்கமாகவே படுத்து கிடப்பது, தன்னுடைய தலைமுடியை சவரம் செய்து காற்றிலே பறக்க விடுவது என பல வியத்தகு செயல்கள் மூலம் மக்களின் அழிவை முன்கூட்டியே அவர் அறிவித்திருந்தார். இஸ்ரேல் மக்கள் சந்தித்த மிக கொடுமையான துயரங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் யூத மக்கள் சந்தித்த துயரங்கள் சொல்லொண்ணாதவை. பாபிலோனிய நாடு கடத்தல் என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே அவர்களுடைய ஆன்மாவை கிழித்தெறிந்த ஒரு வரலாற்று வடு. எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எகிப்திற்கு சென்றது பஞ்சம் காரணமாக தஞ்சம் புகுந்தார்கள். அந்த அடிமை தலையில் இருந்து மோயிசனூடாக ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்களுடைய அந்த வாக்களித்த அந்த நாட்டிலே வந்து வாழ்ந்து இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிற இந்த நிலை, பாபிலோனியா நாட்டிற்கு அடிமைகளாக எடுத்து செல்லப்படுவது. பிரியமான சகோதரர்களே, இந்த பாபிலோனியா நாட்டிற்கு அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் எடுத்து செல்லப்பட்ட இந்த நிகழ்வு ஒரு நாளில் நடந்த நிகழ்வு அல்ல. இது எப்படி என்று சொன்னால், இந்த ஜெருசலேமின் வீழ்ச்சியும் யூத மக்களுடைய இந்த அடிமை தலையும் ஒரு மரத்தின் கிளையை ஒவ்வொன்றாக வெட்டி இறுதியில் அதன் வேரை அப்படியே பிடுங்கி எடுப்பதை போல 3 கட்டங்களாக நடைபெற்றது. வரலாற்று ரீதியாகவும் விவிலிய ரீதியாகவும் 2 அரசர்கள் 24, 25 மற்றும் எரேமியா இறைவாக்கினர் 52 இந்த அதிகாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 கட்டங்கள் எப்படி நடந்தது என்று சொல்லி, முதலாவது கட்ட அந்த நாடு கடத்தல் கிறிஸ்துவுக்கு முன் 605ஆம் ஆண்டு அறிவாளிகள் வெளியேற்றப்பட்டார்கள். பாபிலோனிய மன்னன் நேபுக்கத்நேசர் ஜெருசலேமை முதலில் அச்சுறுத்திய பொழுது இது நிகழ்ந்தது. என்ன நடந்தது என்று சொன்னால், அரசன் யோயாக்கீம் அடிபணிந்தான். பதிலுக்கு ஜெருசலேம் ஆலயத்தினுடைய விலை உயர்ந்த பொற்கலங்களையும் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த சிறந்த இளைஞர்களையும் நேபுக்கத்நேசர் எடுத்துச் சென்றான். அதிலே மிகச் சிறந்த அறிவுஜீவிகள், பொற்கொள்ளர்கள், வட்டசாட்டமாக வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த கட்டத்தில் அழைத்து செல்லப்பட்டார்கள். இஸ்ரேலுடைய அடுத்த தலைமுறை தலைவர்களை தன் வசப்படுத்தி அவர்களை பாபிலோனிய கலாச்சாரத்துக்கு மாற்றுகின்ற இந்த தருணம். சகோதர சகோதரிகள், ஒரு யுத்தம் நடக்கும் போது அந்த நாட்டில் இருந்து அகதிகளாக முதல்ல வெளியேறக்கூடியவர்கள் இந்த மாதிரியான இந்த கிரீம் ஆஃப் த சொசைட்டி என்று சொல்லி இலங்கை தீவிலும் இது நடந்தது. அறிவாளிகளுடைய வெளியேற்றம். அடிமைத்தனமாக வெளியேறல, ஆனால் வலிமையாக இந்த மாதிரி வெளியேறுவாங்க. 2வது கட்ட நாடு கடத்தல் என்பது கிறிஸ்துவுக்கு 597 இது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், முதுகெலும்பு முறிக்கப்பட்ட தருணம் என்று சொல்லலாம். 10 ஆண்டுகள் கழித்து யூத அரசன் மறுபடியும் கலகம் செய்த பொழுது நேபுக்கத்நேசர் மீண்டும் படையெடுக்கிறான். இதுவே மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய இடப்பெயர்வு. என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த காலத்தில் அரசனாக இருந்த யோயாக்கீம் சரணடைந்தான். அவனோடு அவனது மனைவியர், தாய் மற்றும் அரண்மனை அதிகாரிகள் அனைவரும் சிறை பிடிக்கப்பட்டார்கள். இவர்களோடு சேர்ந்து சுமார் 10,000 பேர். இவர்களில் தான் இந்த இறைவாக்கினர் எசேக்கியேலும் விலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். இந்த வேளையில மேலும் அங்கு எஞ்சி இருந்த கைவினைஞர்கள், பொற்கொள்ளர்கள், இராணுவ வீரர்கள் என்று அனைவரும் வலித்து அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஒரு தேசம்
போரிட தேவையான ஆயுதங்களை தயாரிக்க கூட ஆள் இல்லாமல் அதன் தொழில்நுட்ப வல்லமையை பாபிலோன் உறிஞ்சிக் கொள்ளுகின்ற தருணம் இது. மூன்றாவது கட்டமாக அந்த சகோதர சகோதரிகளே இது நடக்கிறது 586 ஆண்டு முழுமையான அழிவு. இதுதான் ஜெருசலேமினுடைய இறுதி மூச்சு அடங்கிய தருணம். அரசன் சிதேக்கியா செய்த ஒரு கலகத்தால் கோபமடைந்த நபுக்கத்நேச்சார் மீண்டும் ஜெருசலேமை முற்றுகையிட்டு அதனுடைய கோபத்தின் காரணமாக அந்த ஜெருசலேமை முற்றிலும் அழிக்கிறான். என்ன நடந்தது என்று சொன்னால், சலமோன் கட்டிய பிரமாண்டமான அந்த ஆலயம், அந்த ஆலயத்திலே இருந்த கடவுளினுடைய உடனிருப்பு, ஜெருசலேமினுடைய மதில்கள் இடிக்கப்பட்டன. அரசன் சிதேக்கியாவின் கண்கள் அவன் பிள்ளைகளின் முன்னாலேயே பிடுங்கப்பட்டு அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டான். அந்த வேளையில எஞ்சியிருந்த மக்கள் அனைவரும், ஏழைகளை தவிர, ஊனமுற்றோரை தவிர அனைத்து மக்களும் பாபிலோனுக்கு இழுத்து செல்லப்பட்டார்கள். இதனுடைய விளைவாக அந்த யூத தேசம் ஒரு பால் நிலமாக எரேமியா இறைவாக்கினர் மட்டும் அங்கு அழுது கொண்டு அந்த இடிபாடுகள் நடுவே தங்கி விடுகிறார். அங்கு இருந்த ஊனமுற்றவர்கள் ஏழைகளோடு. சகோதர சகோதரிகளே, இந்த அடிமைகளாக அழைத்து செல்லப்படுகின்ற இந்த அனுபவம் இஸ்ரேல் மக்களுடைய இதயத்தில் என்றும் அழியாத வடுவை போன்றது. அடிமைகளாக்கப்பட்ட என்கின்ற இந்த அனுபவம், இந்த கூட்டு மரணம் என்பது, இந்த கலெக்டிவ் டெத், எசேக்கியேல் கண்ட அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, அது ஒரு வெறும் காட்சி அல்ல. ஒரு இனத்தின் ஆன்மா சிதைந்து போனதனுடைய நிழல் படம் அது. அவர்களுடைய மரணம், கடவுள் எங்களை விட்டு போய்விட்டாரே என்கின்ற அந்த வெறுமை, இதுதான் அவர்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய இதயத்தை துளைத்த ஆழமான ஈட்டி. அவருடைய நம்பிக்கையிலேயே ஜெருசலேம் ஆலயத்தின் கருவறை என்று சொல்லப்படுகின்ற ஹோலி ஆஃப் ஹோலிஸ், கடவுளுடைய உடனிருப்பின் அடையாளம், கடவுளுடைய மாட்சி விலகி போயிற்றே என்பதுதான் அவர்களுடைய ஆழமான புலம்பல். ஆலயம் எரிக்கப்பட்ட பொழுது கடவுள் தங்களை நிரந்தரமாகவே கைவிட்டு விட்டார், இனி தங்களுக்கு பாதுகாப்பு அரண் என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். தங்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை முறிந்து போனதே, கடவுளுக்கும் தங்களுக்குமான அந்த புனிதமான உறவு கருகி போனதே என்று அவர்கள் எண்ணினார்கள். ஒரு குழந்தைக்கு தன் தந்தை கைவிட்டு விட்டதாக தோன்றுகின்ற அந்த உணர்வு மிகப்பெரிய ஆழமான மரணத்தின் அனுபவம். ஒரு தேசத்தின் சிதைவு, இஸ்ரேல் மக்கள் அனுபவித்த மரணங்கள். இனி தாங்கள் இஸ்ரேல் மக்கள் அல்ல, இனிமேல் எங்களுடைய அடையாளம் பாபிலோனிய அடிமைகள் என்கின்ற அந்த எண்ணம், அவர்களுடைய மொழி அளிக்கப்படுகின்ற, கலாச்சாரம் அளிக்கப்படுகின்ற, பாரம்பரியம் அனைத்தும் அந்நிய மண்ணிலே கரைந்து போகின்ற அந்த தருணம். தாவீதினுடைய வம்சம் இதயத்திற்கு அருகிலே, லெபாப் என்கின்ற இதயத்திற்கு அருகிலே நீ வைக்கப்படுவாய் என்கின்ற அந்த தாவீதின் வம்சம் இப்பொழுது முடிவு வந்துவிட்டதே. ஒரு சுதந்திர நாடாக மகிழ்ச்சியோடு பாடல்கள் பாடி ஜெருசலேமுக்கு ஓடி வருகின்ற இந்த இஸ்ரேல் மக்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிற அந்த நிலை. தலைவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் என ஒரு சமுதாயத்தின் உயர் மட்டத்தவர் மட்டுமல்ல, உயிரற்ற சடலமாக பள்ளத்தாக்குல வெறும் எலும்பு கூடுகளாக இஸ்ரேல் மக்கள் கிடக்கின்ற நேரம் இது. சகோதர சகோதரிகளே, கூட்டாக மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு யூதனும் இஸ்ரேலனும் அனுபவித்த கல்லறை நிலைகள் ஏராளம் ஏராளம். நம்பிக்கை இழந்த நிலை, இனி என் வாழ்வு மாறாது, நான் இந்த அடிமை நிலையிலே தான் நான் செத்து மடிவேன் என்கின்ற அந்த மெனக்கல்லறை, எங்கள் பாவத்தினாலே தான் இந்த தண்டனை என்று தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்ற ஒரு குற்ற உணர்வு அவர்களை உயிரோடு புதைத்து கொண்டிருந்தது. உறவுகளினுடைய இழப்பு, கண்முன்னே கொல்லப்பட்ட பிள்ளைகள், பிரிக்கப்பட்ட மனைவி, இழந்த சொத்துக்கள் என ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெரும் துயர சுமையை சுமந்த பிணமாகவே, நடைபிணமாகவே அடிமை சங்கிலியில் இருந்த தருணம் அது. அன்பர்களே, உலர்ந்த எலும்புகள் என்கின்ற இந்த உருவகம் எசேக்கியேல் சடலங்கள் என்று சொல்லாமல் உலர்ந்த எலும்புகள் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால், சடலத்திற்காவது சதை இருக்கும்,
உயிர் திரும்புவதற்கான ஒரு மெல்லிய வாய்ப்பு இருப்பதை போல தோன்றும். ஆனால் உலர்ந்த எலும்புகள் என்பது மீளவே முடியாத, சற்றும் ஈரப்பதமில்லாத, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. மக்களுடைய நிலை அவ்வளவு மோசமாக இருந்தது. அவர்கள் எல்லா ரீதியாகவும், ஆன்மீக, உணர்வு, மனித ரீதியாக வற்றி போயிருந்த தருணம் இது. என்பவர்களே, இந்த துயரத்தின் உச்சக்கட்டமாக இதை வர்ணிக்கின்ற ஒரு வார்த்தை இஸ்ரேலினுடைய ஆன்மாவின் ஆழத்திலே இந்த எண்ணம் எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கும். ஈகபோத் என்கின்ற அந்த வார்த்தை, இந்த ஈகபோத் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த எபிரேய சொல் ஈ என்றால் இல்லை அல்லது அற்றுப்போனது என்கின்ற பொருள். கபோத் என்றால் மாட்சிமை அல்லது மகிமை அல்லது கணம் என்று பொருள்படும். ஆகவே ஈகபோத் அப்படி என்று சொன்னால் மாட்சிமை நீங்கிவிட்டது, மகிமை தொலைந்து போனது என்கின்ற அந்த அர்த்தம். இந்த வார்த்தையை முதலிலே 1 சாமுவேல் 4:21-22 பயன்படுத்தப்படுகிறது. வரலாற்றின் ஒரு கருப்பு தினத்திலே இந்த வார்த்தை பிறந்தது. பிலிஸ்தீரோடு போரிலே இஸ்ரேலர்கள் தோற்று போன தருணத்திலே இறைவன் முன்னிலையிலே அவருடைய பிரசன்னத்தை குறிக்கின்ற உடன்படிக்கையின் பெட்டி எதிரிகளால் கைப்பற்றப்பட்ட பொழுது இஸ்ரேல் மக்கள் அழுது கண்ணீர் இல்லாமல் போகும் வரை அவர்கள் அழுத அந்த கருப்பு தினத்திலே ஈகபோத் தினம் என்று சொல்லி, அந்த அழுகையிலே தலைமை குரு ஏலியின் மகன்கள் கொல்லப்பட்ட வேளையில அந்த அதிர்ச்சியில் தலைமை குரு ஏலியும் இறந்து போகிற அந்த ஈகபோத் அனுபவம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாபிலோன் அடிமைத்தனத்தில் எசேக்கியேல் கண்ட அந்த சூழ்நிலை இந்த ஈகபோத் உணர்வை பிரதிபலிக்கிறது. உறவின் முறிவு, ஒரு குழந்தை தன் பெற்றோரை இழப்பதை விட ஒரு இனம் தன் இறைவனின் மகிமையை இழப்பது பெரிய கொடுமை. கடவுள் நம்மோடு இல்லை என்கின்ற அந்த பெரிய வெற்றிடத்தை உருவாக்குகிறது. மகிமை நீங்கிய பொழுது அங்கே பயம் குடியேறுகிறது. இஸ்ரேல் மக்களுடைய மகிமை என்பது அவர்களுடைய பாதுகாப்பு கவசம். அது போனதும் அவர்கள் தங்களை ஒரு உலர்ந்த எலும்பு கூடாக உணர்கிற நேரம். இருளின் ஆட்சி ஆலயம் எரிக்கப்பட்ட பொழுது மக்கள் ஒரு தேசிய ஈகபோத் அனுபவத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் நூலிலே தொடக்க அதிகாரங்கள்ல ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியை காண்கிறார். ஆண்டவருடைய மாட்சி ஆலயத்தின் வாயில் படிகளை நீங்கி செல்வதை போல. இதுதான் உண்மையான ஈகபோத் தருணம். ஆலயத்திலிருந்து வெளியேறிய அந்த கடவுளுடைய மாட்சி, மகிமை நீங்கியதால், கடவுளுடைய பிரசன்னம் நீங்கியதால் ஆலயம் வெறும் கற்களாக மட்டுமே மாறும். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் கடவுளுடைய மகிமையும் பிரசன்னமும் நீங்கி போனால் அவை ஈகபோத் தருணங்கள். ஈகபோத் என்பது பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு எச்சரிக்கை மணி. மனிதன் தன்னுடைய பலத்தினாலோ சடங்குகளாலோ தன்னுடைய வாழ்விலே பாரம்பரியமாக கொண்ட பெருமையினாலோ கல்வியினாலோ சாதியினாலோ சம்பாதித்த பணத்தினாலோ அல்ல, அவனுடைய மகிமை இழக்கிற தருணம், இறைவனுடைய பிரசன்னம் அவருடைய திருக்கண் பார்வையிலிருந்து விலகி போகிற தருணம் அந்த ஈகபோத் தருணம். சகோதர சகோதரிகளே, பாபிலோனிய நாடு கடத்தல் என்பது உடல் உழைப்பை விட அவர்கள் அனுபவித்த அடையாள இழப்பு தான் மிகப்பெரிய வலி. மற்றவருடைய ஏளன பார்வைகளும் பேச்சுக்களும், உன் கடவுள் எங்கே என்று பாபிலோனியர்கள் கேட்ட அந்த கேள்வி அவர்களை ஒரே கடவுளை, யாவே இறைவனை பெருமையோடு வணங்கி தங்களை ஒரு இனமாக தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்கின்ற அந்த புனித அடையாளத்திலே பெருமைப்பட்டு கொண்ட இஸ்ரேல் மக்களுடைய இதயத்தை ஈட்டியால் குத்துவதை போல் இருந்தது. ஆகவேதான் திருப்பாடல்கள் 137 அவர்கள் பாடுகின்ற பாபிலோனிய நதிக்கரையில் அமர்ந்து ஜெருசலேமை நினைத்து நாங்கள் அழுதோம் என்கின்ற அந்த வரிகள் அவர்களுடைய கதறல். இசை மௌனமாகிற நிலை. அந்நிய நாட்டிலே ஆண்டவரின் பாடலை எப்படி பாடுவோம் என்று கூறி தங்கள் யாழ்களை அலறி செடியிலே தொங்க விடுகின்றனர்.
கலையும் வழிபாடும் ஒரு இனத்தினுடைய அடையாளங்களும் செத்து போகின்ற நிலைகள். பபிலோனிய அடிமைகளாக இருக்கிற இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே செய்த செங்கல் அறுக்கின்ற வேலையை மட்டும் அவர்கள் செய்யவில்லை. இந்த பபிலோனியாவிலே இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளிலே பபிலோனுடைய பிரம்மாண்டமான தொங்கு தோட்டங்கள், ஹேங்கிங் கார்டன்ஸ், ஜிகுராட் கோபுரங்களை கட்ட அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். கால்வாய்களை வெட்ட கேபார் நதி போன்ற பகுதிகளிலே நீர்ப்பாசன கால்வாய்களை தோண்ட அடிமைகள் தேவைப்பட்டார்கள், பயன்படுத்தப்பட்டார்கள். நிர்வாக அடிமைகளாக புத்திஜீவிகள் தானியேல் போன்ற திறமையான இளைஞர்கள் அரண்மனையில் பணிகளுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய ஆண்மை எடுக்கப்பட்டு அவர்கள் அன்னகர்கள் ஆக்கப்பட்டு இந்த மாதிரியாக நிர்வாக அடிமைகளாக்கப்பட்ட தங்கள் அடையாளம் இழந்த வேதனையின் உச்சக்கட்ட நிலைகள் பல, ஆயன் இல்லாத நிலை. என்பது சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே சாம்பலில் இருந்து எழுகின்ற ஒரு சாட்சியாக விவிலியத்திலே நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளின் உருவாக்கம் இந்த அடிமை நிலையிலிருந்து தொடங்குவதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆலயம் இல்லாத நிலையில மக்கள் வார்த்தையை உயிருக்குயிராக நேசிக்க தொடங்கிய காலம் இது. அவர்களுடைய ஐம்பெரும் நூல்களான தோராவை தொகுத்த காலமும் இதுதான். பலி செலுத்த ஆலயம் இல்லாத நிலையிலே செபக்கூடத்திலே ஒன்று கூடி இறை வார்த்தையை படிக்க செபக்கூட அனுபவம் தொடங்கிய தருணமும் இதுதான். தூய்மையை பெற பாபிலோன் ஒரு உலைக்களம் போல, ஒரு பொன்னை நெருப்பில் இட்டு சுடுவதை போல சிலை வழிபாட்டிலே ஊறி போயிருந்த இஸ்ரேல் மக்கள் இந்த நெருப்பிலே வெந்து சுத்தமான தங்கமாக ஒரே கடவுள் என்கின்ற அந்த கொள்கையில் உறுதியாகிற தருணமும் இதுவே. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்தினுடைய இந்த வரிகள் எசேக்கியேல் நூலின் மணிமகுடம் போன்றவை. இதில் ஆண்டவராகிய கடவுள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு செத்த தேசத்திற்கு உயிர் கொடுக்கின்ற மின்சார பாய்ச்சலை கொடுக்கின்ற வார்த்தைகள். என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் என்கின்ற இந்த வார்த்தைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்களை கைவிட்டு விட்டார். நாங்கள் இப்பொழுது அநாதைகள் என்று நினைத்திருந்த மக்களை பார்த்து என் மக்களே, என் பிள்ளைகளே என்கின்ற அந்த வார்த்தை ஒரு தந்தை தொலைந்து போன ஒரு மகனை தேடி வந்து நீ இன்னும் என்னுடைய மகன் என்று சொல்வதை போன்றது. ஈகபோத் அனுபவத்திலே மகிமை நீங்கியதே என்கின்ற அந்த இருளிலே இருந்த மக்களை தேடி வந்து மீண்டும் மகிமை திரும்பி அவர்களை விழிக்கின்ற விழிச்சொல் இது, என் செல்ல பிள்ளைகளே என்கின்ற அந்த வார்த்தை. சகோதர சகோதரிகளே, கல்லறையை திறப்பது என்பது இங்கே திறக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தை. கல்லறையை திறப்பது மட்டும் போதாது, அங்கிருந்து அவர்களை வெளியே இழுத்து வர வேண்டும். அவர்கள் எலும்புக்கூடுகளாக இருக்கிற நிலையில் இருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடைப்பாக, ரீக்ரியேஷன், மறுபடைப்பாக அவர்கள் உருவாக்கப்படுகிற அந்த தருணம். அந்த சகோதர சகோதரிகளை, இந்த இறை வார்த்தையினுடைய இதயம் என்பது இந்த வார்த்தை, என் ஆவியை பொழிவேன் என்கின்ற அந்த வார்த்தை. எபிரேய மொழியிலே ருவா என்கிற இந்த வார்த்தைக்கு காற்று, மூச்சு, ஆவி என்று பல அர்த்தங்கள் உண்டு. தொடக்க நூலிலே ஆண்டவராகிய கடவுள் மண்ணால் உருவான அந்த உருவிற்கு, அந்த உருவத்திற்கு தன்னுடைய மூச்சு காற்றிலிருந்து அதன் மீது ஊதிய பொழுது, ருவா ஊதிய பொழுது மனிதன் உயிர் பெற்று இழந்தானோ அதே ஆதி நிகழ்வை எசேக்கியேல் மீண்டும் இங்கு அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். உயிர் பெறுவீர்கள். இது வெறும் உடல் உறுப்புகள் இணைந்ததால் மட்டும் நடப்பது அல்ல. ஆவி என்பது உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருகிற, உங்களுக்கு வேண்டிய ஆற்றலை, துணிவை அனைத்தையும் தருகிற அந்த அனுபவம். சொந்த நாட்டிலே குடியமர்த்துவேன் என்கிற அந்த வார்த்தை மரணத்தின் உச்சக்கட்டமே தனிமை அல்லது அலைந்து திரிதல். வானமிழந்து மண்ணிழந்து வானமிழந்து மண் பார்த்து வழிநடந்த நிலையை மாற்ற அவர்களுடைய சொந்த நாட்டிலே குடியமர்த்துவேன் என்கிற இந்த வாக்குறுதி, அவர்களை மீண்டும் குடியமர்த்துவேன் என்பது அவர்கள் இழந்த
அந்த கௌரவம், பாதுகாப்பு, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களே உருவாக்கி வாழுகின்ற அந்த நிலை, தங்கள் சொந்த நிலத்திலே அவர்கள் உழைத்து வாழுகிற அந்த நிலை. மது சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய கையொப்பம் என்கின்ற இதை நானே செய்தேன், ஆண்டவராகிய நான் உரைத்தேன், இதை நானே செய்து முடித்தேன் என்பது இந்த ஒப்பந்தத்தின் இறுதி முத்திரை. மனித சக்தியால் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க முடியாது. ஒரு மீட்பினுடைய அறிவிப்பாக, அடிமைகளாக இருந்த, துயரத்தில் இருந்த, கல்லாகி போயிருந்த இதயங்களுக்கு கல்லறைகளை திறப்பேன். கடினமாகி போயிருக்கிற அந்த இதயங்கள், அதே எசேக்கியேல் இறைவாக்கினர் 36ஆம் அதிகாரம் 26 சொல்வதைப் போல, கல்லான இதயங்களை எடுத்து மறுபடியும் சதையாலான இதயத்தை நான் வைப்பேன் என்பது அந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஆவியால் நிறைந்த அந்த இதயமாக இருக்கின்ற அந்த தருணம். இது ஆழமான வாக்குறுதி. பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் கண்ட அந்த உயிர் மூச்சு, அந்த ருவா என்பது ஒரு மாபெரும் சக்தியாக, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவமாக மாறுவதை நாங்கள் உணர வேண்டும்.